அந்த மாதிரி கரூருக்கு முன் கரூருக்கு பின், இந்த கரூருக்கு முன்னே பின் இதெல்லாம் யாரால வந்ததுன்னு நினைக்கிறீங்க? இந்த திமுக அரசால் தான் வந்தது. இந்த 10 ரூபாய் பாட்டில் இருக்கிறாரே, அவர் பண்ண வேலை இதுன்றது மக்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது எங்கே இருந்தாலும் ஓட்டு வரணும். எம்ஜிஆர் எப்படி ஓட்டு வாங்கினாரு அமெரிக்காவில் படுத்துக்கினே? நான் கேட்குறேன், எப்படி வாங்கினாரு? வீதிக்கு வீதி தெருவுக்கு தெரு போய் ஓட்டு கேட்டாரா? படுத்துக்கினே யாருக்காக போட்டாங்க? எம்ஜிஆர் முகத்துக்காக போட்டாங்க. ஃபேஸ் வேல்யூ, தலைவர் வந்தால் நம்ம நல்லா இருப்போன்னு. அதே ட்ரெண்டிங் தான் இப்போ. தலைவர் உக்காந்த இடத்துல ஓட்டு வாங்குவார். தளபதி வந்தாலே அந்த இடம் மாநாடு. அப்போது வராரு, இப்போ தலைவருக்கு அஞ்சலி செலுத்த வராருன்னா அங்கே போதுமான போலீஸ் போஸ்ட் கொடுக்கணும். அதுக்கு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அது ஒத்துழைக்கணும். ஏன் ஒத்துழைக்க மாட்டாங்கன்னா, இல்லை எதனா பண்ணி முடிச்சு விட்டுடணும். முடிச்சு விடுவாங்க. இவங்களுக்கே தெரியும் அவர் வந்தாலே மாநாடு, அப்போது வர விட மாட்டாங்க. சரியா? தலைவர் அங்க பாடினார்ல பாட்டில் 10 ரூபாய், அது பயங்கரமா ஃபேமஸ் ஆச்சு. அதுல என்ன குழப்பம் உங்களுக்கு? அதுதான் எங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்களேருந்து அதைத்தான் போட்டு பாட்டை போட்டு டான்ஸ். பாட்டலுக்கு 10 ரூபாய், பாட்டலுக்கு 10 ரூபாய், பாட்டலுக்கு 10 ரூபாய். போதுமா? இந்த ஜனநாயக படத்தை பார்த்து அவர் அரசியல் எப்படி பண்ணுவாரு அவருக்கு தெரியும். இந்த படத்தை எதுக்கு எடுக்கிறாருன்னா அரசியலுக்காக தான் எடுக்கிறாரு. இது லாஸ்ட் படம் அவருக்கு. இந்த படத்தை பார்த்து எல்லாரும் அவரு தான் ஓட்டு போடுறது எனக்கு நம்பிக்கை இருக்கு.